நீங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க சிஎம்மா இருக்கீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் சைன் எதுக்காக இருக்க போகுது? ஸோ எது மாத்தும்? கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இப்போ சேஃப்டியா நைட் டைமிங்ல வெளில போறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப்டி வேணும். ஸோ அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுவேன். என்ன மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொண்டு வரீங்க? என்னென்ன திட்டங்களை கொண்டு வரீங்க? ஸோ கண்டிப்பா இப்போ போலீஸ் எல்லாமே நைட் டியூட்டிஸ்ல இருப்பாங்க. எல்லா பிளேஸ்லயுமே இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஸோ அதை தாண்டி ப்ளஸ் வந்து இப்போ நம்ம எல்லாமே ஆப் யூஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு எதனா இஷ்யூ இருக்கு, எமர்ஜென்சி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஆப்ல வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து லைக் இப்போ ஒரு கேர்ள் வந்து இமீடியட்டா கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து இமீடியட்டா போலீஸ் வரணும். ஸோ ஃபுல்லாவே அதை பேஸ் பண்ணி தான் சார் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுவேன். பெண்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான ஒரு சைன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சைன் இருக்கும். அந்த திட்டத்தை மாற்றிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் யாரு? காலேஜ்ல வந்து ஜாதி மதம்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல சார். சலுகை வந்து எல்லாருக்குமே கொடுக்கட்டும். ஆனா எல்லாருமே வந்து ஏழை பணக்காரவங்க, கீழ் ஜாதி மேல் ஜாதிலாம் ஓகே சார். மேல் ஜாதிலையும் வந்து ஏழையா இருக்கவங்க இருக்காங்க. அதனால சலுகை கொடுங்க, எல்லாருக்கும் பொதுவா கொடுங்க, அவ்வளவுதான் சார். நான் அப்படி சிஎம்மா ஆனேன் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவா சலுகை கொடுக்கணும். இல்ல இப்ப என்னன்னா சிஎம்ஏ நீங்க தான், எப்படி இதை வந்து கரெக்ட் பண்ண போறீங்க இந்த பிரச்சனைய? இப்ப வந்து ஏழையா இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து தனியா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது எல்லாம். இப்ப நான் 99 மார்க் வாங்குறேன் அப்படின்னா இப்ப எஸ்சி கேஸ்ட் பொண்ணு வந்து 99 வாங்குதுன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கணும், அவங்களுக்கு செகண்ட் கிடைக்கணுங்கிறது கிடையாது. ரெண்டு பேருக்கும் பொதுவான வேலை தான் கிடைக்கணும் சார். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இதா இருக்கணும் சார். ஏன்னா நானும் படிக்கிறேன், அதுவும் படிக்குது. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே சமமான வேலை மட்டும் தான் சார் கிடைக்கணும். அதுல கேஸ்ட் பாக்குறது இதெல்லாம் கிடையாது சார். இப்ப நீங்க தான் முதல் தலைமுறையில படிக்கிறீங்க. ஏன் உங்க அப்பா டிகிரி படிக்கல யோசிச்சிருக்கீங்களா? அவங்க ஏழை சார். அப்ப வந்து எந்த ஒரு பொருளாதாரமும் இல்ல. எங்களுக்கு வந்து இருக்குன்னா அவங்க வந்து எங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சு படிக்க வைக்கிறாங்க. இப்ப நானும் ஏழை தான் சார், என்னோட பக்கத்துல இருக்க பொண்ணும் ஏழை தான் சார். ஆனா அவங்க எஸ்சின்னு சொல்லிட்டு எஸ்சி எஸ்டி கேஸ்ட்னு சொல்லிட்டு இப்ப நான் ஒரு மேல் ஜாதின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா நானும் ஏழை தான். எனக்கு ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்கல? அததான் நான் கேக்குறேன். நீங்க தான் நினைக்கிறீங்க அப்படிங்கறத. ஆக்சுவலா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஓவர் நைட்ல கொண்டு வரல. பல கட்ட ஆய்வுகள், நீண்ட நெடிய அரசியல் கட்சிகள் நிறைய விவாதங்களுக்கு பிறகா கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். மறுபடியும் நான் சொல்றேன், இங்க இருக்க நிறைய பேருக்கு இடஒதுக்கீடு பற்றி சில புரிதல்கள் மாறுபட்டு இருக்கு. தவறான புரிதல் சொல்ல மாட்டேன். நீங்க பார்த்து கேட்டு தெரிஞ்சு வளர்ந்துகிட்ட விதங்கள்ல நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள்ல இருந்து மாறுபட்ட ஒரு பார்வை சமூகத்துல இருக்கு. அந்த பார்வையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத மறுபடியும் நாங்க சொல்றோம். சார், குட் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே சொன்னாங்க இடஒதுக்கீடு பத்தி, ஒரே ஒருத்தவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. 7.5 பத்தி யாருமே இங்க பேசல. ஸோ இதை சொன்ன கவர்மெண்ட் தான் நமக்கு 7.5 ஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எல்லாமே ஃப்ரீ எஜுகேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் சொன்ன கவர்மெண்ட்ல எனக்கு வந்து அது பண்ணல, ஸ்காலர்ஷிப்ஸ் மெரிட் எல்லாமே பண்ணல அப்படின்னு சொன்னேன். சம்டைம்ஸ் நம்ம கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க தானே, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ குறையே பார்க்காம கொஞ்சம் நிறைகளையும் பார்த்து சொன்னா நல்லா இருக்கும். ஸோ இனிமே வர கவர்மெண்ட் வந்து நமக்கு புதுசா ஏதாவது கொண்டு வரணுங்கிறத நாங்க கோரிக்கையா வைக்கிறோம் சார். அவ்வளவுதான். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஈவெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் பண்றோம். இப்போ நம்ம மட்டும் ஓட் பண்ண போறோம் அப்படின்னு இருந்தா இவ்வளோ அவேர்னஸ் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. லைக் இப்போ நமக்கு இவங்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் சில பிளேசஸ்ல வந்து பேசிக் நீட் வந்து இல்லை அப்படின்னு. லைக் பொலிட்டிக்ஸ் பத்தி இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் தாட் எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற எதுவுமே தெரியாம இருந்தேன். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலியமா அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல என்னெல்லாம் பண்ண போறாங்க, சப்போஸ் அவங்க ஒரு எம்எல்ஏ ஒரு சிஎம் ஆனா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலியமா தெரிஞ்சுக்கிறேன் சார். அண்ட் தம்பி, நீங்க ஏதோ சொல்ல ஆசைப்பட்டீங்க? இந்த நிகழ்ச்சி மூலியமா நிறைய ஒரு பல மாவட்டங்களில் உள்ள நிறை குறைகள் இந்த நிகழ்ச்சி மூலியமா தெரிய வந்திருக்கு சார். மாணவர்களுடைய நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க சார்.